என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. அதிகமாக ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்யும் பெண்கள் அதை எதிர்க்கும் அவர்களுடைய கணவன்மார். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விடுனாதா. இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காலையில. அது செம்ம காண்டாவும் எனக்கு. நகை கேட்ட பிள்ளையெல்லாம் நான் பாத்துருக்கேன். ஆனா நீ தங்கம் இட்லி தான் கேட்க. அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம்? யாரு மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டாடி. காலையில காஃபி ஆர்டர் போடுறாங்க சார். ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? காலையில காஃபி ஆர்டர் போடுறாங்க சார். தெய்வமே உனக்கு அக்காலாம் இருக்கு. அவளே ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ, என்னமா ஆர்டர் பண்ணன்னு கேட்டேன். ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? எனக்கே தெரியாது. பேர் நல்லா இருக்கேன்னு போட்டேன். முதல்ல ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னினா என்ன? மோர் குழம்புல மினி இட்லி. ஏய் இவ்வளவு பெரிய செட்டு போட்டுருக்கா, பெருசா சொல்லுங்கடா. கால் பவுன் தங்க நீங்க இப்ப சொல்ற சாப்பாட்டு ஐட்டம். கோல்டு தராத ஹாப்பினஸ் எனக்கு ஃபுட் கொடுக்குது. எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. பிரேஸ்லெட் கொடு. தம்பி, அந்த ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை வச்சு அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடு. அவளுக்கு பெரிய கலெக்டர் மாதிரி போன்ல உத்தரவு போடுவாங்க. அத கேட்டு வந்து சொல்றியா? வெட்கம் கெட்டவங்க. ஏன் நைட்டு கூட்டுக்கார எழுப்பி விட்டு நூடுல்ஸ் செய்ய சொல்றீங்க? கிச்சன்ல நானும் அவரும் மட்டும் தான் இருப்போம். என்ன சீடா? மீண்டும் லௌகிக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறாயா? Everyone will be sleeping in the house, then the romance will increase. கண்ணு மேல காட்சி பத்தி தெரியுமா? கவுண்டர் டாப்ல ஏறி உட்கார்ந்து அந்த கிச்சன் ஸ்பேஸ் எங்களுக்கான ரொம்ப பிரைவேட் ஸ்பேஸா இருக்குது அந்த மிட் நைட். என்ன தெரியும்? நானா வேலைகா புடிச்சேன். இரவு முழுக்க சமைக்க கடமைப்பட்டிருக்கீங்க. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். என்ன ஃபீலிங்? ஏன் இந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? லாஸ்ட் வீக் இப்படி தான் வெளில சாப்பிட போலான்னு போனோம் சார். ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. போட்டு சரி எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு சார். நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 12,000 சார். 12,000? கூட்டிட்டு போற ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி தானே சார் பில் வரும். பசிக்குதா? அப்படியே தூக்கி போட்டு மிதி. அதானே. எப்படினாலும் 12,000 செலவு பண்றது எப்படி ஜீரணிக்கிறீங்கன்னு கேக்குறேன் நான். பிறக்கும் போதே உலகத்தை அழிக்க போறதுக்குதுக்கா. இல்லை சார், அது கேட்டேன் சார். என்னம்மா இவ்வளோ ஆர்டர் பண்ணுறே அப்படின்னு. அதுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்லிடுவாங்க சார். வாழ்க்கை வாழ்வதற்கே. நடுவுல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகேப்பா. எனக்கு ஒரு பொருளா கொடுத்து அவர் கிஃப்ட் பண்றதை விட இந்த மாதிரி எனக்கு மொமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு பிடிச்சது. எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயே சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. அது எனக்கு எப்போதுமே மெமரபிளா இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் போய் இப்படிலாம் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பெல் மூமெண்ட் மொமெண்ட் சொல்றீங்களா? 2 plates காடி கொண்டு வாங்க and 2 plates புனுக்கு போன பிரியாணி கொண்டு வாங்க. வாவ், 12,000. ஐயோ 12,000. இது ரெண்டு மொமெண்ட். இதுல எந்த மொமெண்ட் உங்களுக்கு வேணும்? எனக்கு ஹாப்பியான மொமெண்ட். கிட்டத்தட்ட 2 கிராம் காப்பவுன் தங்கமா? எனக்கு அந்த கோல்டு தராத ஹாப்பினஸ் எனக்கு ஃபுட் கொடுக்குது. அந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க. இதை விட உங்களுக்கு நான் ஒன்று பண்ண போறேன். அதுக்காக தான் கேட்குறேன். அவனே செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா. நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. தம்பி, அவங்களுக்கு கோல்டெல்லாம் எந்த மகிழ்ச்சியும் தரல. நீங்க என்ன பண்ணுங்க, ஹைதராபாத்லேருந்து புதுசாக ஒரு டிஷ் போட்டிருக்காங்க. அந்த ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை வச்சு அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஐயா, எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு. ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. ஓகே இல்லம்மா? இல்ல உங்களுக்கு இப்பயே மொமெண்ட் வேணா அண்ணனே செஞ்சு கொடுக்குறேன். சரி கொடுங்க. கேட்ட சொல்லும் உதவியா இழிக்கிற? கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை வாழ்வதற்கே. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மொமெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. பிரேஸ்லெட் தான் வேணும். பிரேஸ்லெட் தான் வேணும். இப்போ மொமெண்ட் வேணுமா பிரேஸ்லெட் வேணுமா? மொமெண்ட் வேணுமா பிரேஸ்லெட் தான்? வடகரி வேணுமா பிரேஸ்லெட் வேணுமா? பிரேஸ்லெட் தானே வேணும். உயிரை வாங்குறேன். நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க நீ. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே தங்க நகை பிடிக்காது. இனிமே இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? நல்ல பொண்ணு, எதை சொன்னாலும் நம்பிடுவா. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இட்லி வேணும் தோசை வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்ப என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லி சத்தியம் வாங்கினே. அது என்ன? ஆனால் ஒரு குறிப்பிட்ட கடையில இருந்து எனக்கு சாம்பார் வேணுன்றதுக்காகவே இட்லி தோசையை வாங்கி அது ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் பில் தள்ளிடுவாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஸோ சாம்பாருக்காக எல்லாமே வாங்குறீங்க? ஆமா சார். வை? அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். அது நான் அடிக்ட் ஆயிட்டேன் அந்த சாம்பாருக்கு. அவளுக்கு பெரிய கலெக்டர் மாதிரி போன்ல உத்தரவு போடுவாங்க.
அத கேட்டு வந்து சொல்றியா வெக்கம் கெட்டவன். அந்த டைம்ல அந்த சாம்பார் சாப்பிடணும்னு தோணுதுனாலே நான் ஆர்டர் பண்ணிடுவேன். நான் கேட்க கூட மாட்டேன் அவர்கிட்ட. பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறா, 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? இதெல்லாம் வாங்குறாங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு. அல்வாக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த பிரெட் அல்வா எதுவும் தனியா ஆர்டர் பண்ண முடியாதோ? தனியா கொடுக்க மாட்டாங்க. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். நீங்க தனி பிரியாணி ஆர்டர் பண்ணா இவ்வளவு தானே வரும்? இல்ல, அது பிரியாணி வந்து 2-3 ஆர்டர் பண்ணா அதுக்கேத்த மாதிரி பேக் கொடுப்பாங்க. ஏண்டி இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? எனக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட போகல, சே அந்த பிள்ளைய கோச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இந்த பொண்ணாவது 2 தோசையோட சோழியை முடிச்சுக்கிச்சு. பிரெட் அல்வா காண்டி ஒரு 2 பிரியாணி 3 பிரியாணி ஆர்டர் பண்றதுலாம் ஆக்சுவலா அந்த பிரியாணி வேஸ்ட் ஆயிடாதா? ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இத்தனை ஐட்டம்ஸ் தேவைப்படுது. ஆனா பசங்களுக்கு ஒரு குவார்டர் 2 கிளாஸ் இருந்தா போதும். இல்ல, அம்மா வீட்டுக்கு கொடுப்பேன், பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் வன்முறையில சேருமா? இதெல்லாம் வன்முறையில சேரும். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்புடையதல்ல. இதெல்லாம் கூட ஆர்டர் பண்றாங்க ஆன்லைன்ல அப்படின்னு உங்களுக்கு. இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காலையில. இட்லி அது செம காண்டாகும் எனக்கு. காலையிலே மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிது இப்படி. அது கூட செய்யறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான். ஆனா என்னன்னா இந்த இட்லி சட்டி கழுவுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்பா ரொம்ப கஷ்டம். சும்மா புழுகாத, நீ என்னை கழுவுன? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே ரொம்ப கஷ்டம். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? வேற இது கூட என்னுடைய மனைவி ஆர்டர் செய்கிறார், எனக்கு எரிச்சலாக இருக்கு. தோசை மாவு ரெடி பண்ணி கொடுத்தா நான் தான் ஊத்தி தருவேன். அத பூரா கேட்டு வேலை செய்யடா, பான கட்டவீங்களா? பேசுற அவளுக்கு சொன்னாங்களா, அத வந்து சொல்றாங்க. அத கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாவு அரைச்சு வைக்க மாட்டாங்க, நான் தான் ஊத்தி தரணும். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் அவர், நான் தோசையே ஊத்தி தரேங்கிறார். அப்ப கூட நீங்க ஏன் ஆர்டர் பண்றீங்கம்மா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சார், அவர் வந்து நல்லா தோசை ஊத்த மாட்டாரு, அவங்க கொஞ்சம் மொறுமொறுன்னு. காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி காலையில காஃபி ஆர்டர் போட்டுருவாங்க சார். காஃபி காலையில காஃபி ஆர்டர் போட்டு. தெய்வமே, உனக்கு அக்காலாம் இருக்கு. இன்னும் பல பைத்தியங்களை வேற வர இருக்கு. எப்பெல்லாம் காலையில காஃபி ஆர்டர் போட்டு குடிக்கணும்னு தோணும்? எப்பெல்லாம் தோணுதோ போடுவோம் சார். 7 நாளும் தோணுமா? சௌரிய புள்ளி சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய புள்ளி பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. 7 நாளும் தோணுமா? தோணுதா? ஓ ஓகே. இன்னும் என்னென்னலாம் நான் கேட்க போறேன்னு நினைக்கிறது. நான் ஒன்னு சொல்றேன், என்னன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்களா இல்ல தெருக்கூத்து நடத்துறீங்களா? கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க சார். இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஈஸியான விஷயம் கர்ட் ரைஸ் பண்றது தான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது பண்ண ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரைஸும் இருக்கும் சம்டைம்ஸ் வீட்டில். ஆனா அவங்க வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. கடுப்பேத்துறார் மயிலார். அவ்வளோ பண்ணணுமா ஒரு கர்ட் ரைஸ்க்கு? ஆர்டர் பண்ணிடலாம். மை காட், எவ்வளவு செய்யறா? டேய், என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்றாங்க சார். வெறும் தண்ணி பாட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணி அதில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வேற போட்டுருக்காங்க சார். இது மட்டும் குறைச்ச மீறி இல்ல, குறைச்ச மீறி. இது மாதிரி நைட் டைம்ல நான் ஆர்டர் பண்ணேன், எங்க வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. வாட்டர் பாட்டில். தெய்வமே, நீ எல்லாம் இப்ப எனக்கு கடவுள் மாதிரி தெரியுற. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. எடுத்த உடனே இட்லின்னு சொன்ன உடனே நான் கூட அண்ணன் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். தண்ணி பாட்டில் வரைக்கும் போயிட்டாங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஆன்லைன் வழியாக ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கறனால நீங்கள் சந்திக்கக்கூடிய சீரியஸ் இஷ்யூஸ் என்னென்ன? வாட் ஆர் தி சீரியஸ் இஷ்யூஸ்? எக்ஸ்பென்ஸ். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஆன்லைன்ல நம்ம ஆப் மூலியமா பண்ண போகும்போது அந்த பேமெண்ட் கேட்வே எல்லாமே ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் கிளிக் கிளிக் கிளிக், அவ்வளவுதான். கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக் கொடுத்துருக்காங்க. சோலி முடிச்சு. கடைசியா அந்த மாசம் முடிய போகும்போது நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல, நாங்க ஃபுட்டுக்கு மட்டுமே லாஸ்ட் மந்த் எங்களோட இது பாத்தீங்கன்னா 10,000. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா, நல்லா மூஞ்சியா பாரு. அத 10,900. ஆனா செலவு பண்ண எங்களுக்கு அது தெரியல. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. ஆக்சுவலா ஒரு வீட்டுக்கு மளிகை சாமான் இவ்வளவு வராது. காசே இருந்தாலுமே இது சரியா? மணி கம் டுடே கோட் டுமாரோயா. சம்பாதிக்கிறது நம்ம இவ்வளோ மந்த்லி ஆகுதுங்கிற போது நம்ம அதுக்கும் சேர்த்தே நம்ம சம்பாரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டேலி ஆயிரும்ல. வாழை தண்டு இல்ல, வாழை மரத்தை கொடுத்தாலும் கூட பொண்டாட்டி எரிச்சிருவான்.
சார் இந்த 10,000 ரூபாய்க்கு நான் இதே மாதிரி 10,000 ரூபாய் இன்னும் அடுத்து ஒரு 11 மாசத்துக்கு நீட்டா ஒரு கோல்ட் செட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒன்று கட்டி விடுங்க, நடத்துறோம். நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து 2 பேருமே கஷ்டப்பட்டு ஓடுறோம். உங்கள மாதிரியே வேலை பார்க்காம சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்கல. அந்த ஓட்டமெல்லாம் நம்மளோட வயிற்றுக்கே காலி ஆயிருதுங்கும் போது நம்ம என்ன ஓடி என்ன பிரயோஜனம்? வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சொரணே கிடையாது. நாளைக்கு நான் இதை விட இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறேன், அவங்க இதை விட இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறேன்னா அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணுற ரெஸ்டாரண்ட் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். ஒரு 2010 இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஷாப்பிங் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு ப்ரோமோட் பண்ணாங்க. அமைச்சரே என்ன பிதற்றுகிறான் உணர்டி. பெண்கள்லாம் நிறைய பேர் இங்கேயே நான் ஷோவில் பார்த்துருக்கேன். ஏன் ஷாப்பிங் போறீங்க? அதிகமாக ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பொருட்கள் வாங்குறப்போ ஒரு நிம்மதி கிடைக்குது. எப்படி சார் நீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈட்டிங் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு அடுத்து ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அடுத்தது என்ன? எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலமா ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அது என்னன்னே தெரியாது. நீங்களாம் ஏமாத்துறீங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு உங்கள் மீது திணிக்கப்படுகிற எல்லாத்துக்கும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களா? சார் இப்போ 10 years முன்னாடி வந்துட்டு லேடிஸ் மோஸ்டா அவ்வளோ யாரும் ஒர்க்குக்கு போயிருக்க மாட்டாங்க. ஏண்டி ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்லாம்? இந்த லைஃப் வந்துட்டு அப்போ இருந்திருக்காது. ஸோ அப்படிங்கிற போது லைஃப் ஸ்டைல் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுல்ல சார். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு, நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. எல்லாமே ஒத்துக்கிறேன் சார். ஒரு டைம் நான் ஆஃபீஸில் இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு மெயில் வருது, யுவர் ஆர்டர் ஹஸ் பின் டெலிவர்டு அப்படின்ட்டு. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. என்னடா மெயிலுன்னு போய் பார்த்தா ஒரு 120 rupeesக்கு வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட்டோட நேம் இருக்கு. இந்த சிப்ஸ் பேக்கெட்டோட விலை வந்து 20 ரூபா. இந்த பரஜா இரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. சரிங்களா? அதில் டெலிவரி பார்ட்னர் ஃபீ வந்து 40 rupees. அது போக ஜிஎஸ்டி கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இன்னொரு 50. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன காவாட்ட ஜாமானா? இந்த ஏன் இதை நீ வந்து பக்கத்து பொட்டி கடையிலயும் வாங்கியிருக்கலாமே அப்படின்னா, யாருப்பா அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு இருப்பா, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். இப்போ என்னன்னா ஒரு பணத்தின் மீது ஒரு அலட்சியம் இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம ஒத்துப்பாய். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனான்சியல் அவேர்னஸ் இவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். அடுத்து சோம்பல், ஏன் இவ்வளவு சோம்பேறித்தனப்படுறாங்க? ஆமா தம்பி, சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு தின்னுட்டு போய் சேர வேண்டியதுதான். அதாவது சாப்பிட்டு முடிச்சு அந்த குப்பை போட்டு நாரும் பயங்கரமா, அதை கூட எடுத்து சாப்பிடுற வரைக்கும் ஆர்டர் பண்ற வரைக்கும் ஓகே. அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போச்சு சார் என் வாழ்க்கை. ஆஃப்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே குப்பையை தூக்கி போடுறாங்க. நான் தான் அதை எடுத்து கிளீன் பண்றேன். ஜென்மத்துக்கு நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். இது போல சோம்பேறித்தனம் எங்கேருந்து வருது உங்களுக்கு அப்படின்ற ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். தம்பி உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. மேபி அது ஃபேமிலியாக இருந்த அத்தை மாமா அந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நான் முன்னாடி வந்து சேவணும். எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீங்க 2 பேருங்கிறது ஃபேமிலி இல்லையா? அதை விடுங்க, அது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல கேட்கும்போது, சிரிச்சுட்டு போங்க, மகிழ்ச்சியா இருங்க. அதான் சார், இந்த கிச்சனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல சார், டிசிப்ளின்லாம் இருக்கும்ல, எல்லாமே க்ளீனாக வச்சிருப்பாங்களே. இது எப்போ இந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோமோ, வெளியில் ஆர்டர் பண்ணுறோமோ, அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா கிச்சன் அலங்கோலமாக இருக்கும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், இறக்கம் இல்லையா உனக்கு? நீ ஆர்டர் பண்ற, ஸோ நீ தான் கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவேன். என்ன பார்த்தா எச்சி முழுகிற பயணி ஏத்தா பேசுற. அப்படி நான் நினைக்க மாட்டேன். நீ தான் எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன், நான் தான் எடுத்து போடுவேன். அதில் எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் அது ஒரு சோம்பலை கிரியேட் பண்ணுது பாருங்க, அது எனக்கு பிடிக்கல, அது பயமா இருக்கு. இவளுக்கெல்லாம் இவ செவுள்ள 2 அறை விட்டு இவ திமிர் அடக்குற மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் தான் கரெக்ட். இங்க ஆக்சுவலா உங்க கேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டருங்கிறது 2ஆம் பட்சம், மற்ற விஷயங்கள்லாம் வரவே இல்லை. இங்க இருக்கக்கூடியது வீட்டுடைய ஒழுங்கமை. பாரு, பிள்ளைக்கு டாயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுக்கா பாரு. எங்கடா வாத்தா? அது பேச்சுலர் ரூம் இல்ல, நம்மளுடைய ஃபேமிலி. இதுல அடுப்படி சத்தம் கரெக்டா இருக்கணும், வீடு நீட்டா இருக்கணும், 2 பேரும் அதுக்குள்ள ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர் அதை பத்தி தான் பேசுறாரு. இப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேபி I'll do that. அவங்களும் என் கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு நான் அந்த வீடை கரெக்டாகவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். செத்தவன் கையா குடியா, என் பிள்ளைக்கு எதையாச்சும் சொல்லி குடியா. லைக் நான் அங்க என் சொந்த ஊர்ல இருந்தா எப்படி இருப்பேனோ அதே மாதிரி. நீங்க எந்த ஊரு? புதுக்கோட்டை. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், கரம்பக்குடின்னு ஒரு ஏரியா. கரம்பக்குடியா? கரம்பக்குடி பக்கத்துல கருக்காக்குறிச்சி. கருக்காக்குறிச்சி. எனக்கு சிரிப்பு வரல. கரம்போடி பிள்ளை நீ.
இப்போ இங்கே இருக்கீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க ரெண்டு பேரும்? இப்போ சென்னையில். சென்னையில் இருக்கீங்க. ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்களா? சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. சென்னையில். ஆமாம், சென்னையில் தானே இருக்கீங்க. நோ, இன்னும் அந்த ப்ராசஸ் எல்லாம் இல்லை சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. என்ன பண்ணல, ஒரு ரேஷன் கார்டை வாங்குங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? முதல்ல உங்கள் அம்மா வீட்டிலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து பேரை எடுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பேர் போட்டு உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்குங்க. அப்படி வரியா? ரைட்டா? அதுதான் ஃபேமிலிக்கான முதல் கட்டம். ஓகே. அது நான் சொல்லல கனெக்டடாக இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வந்துட்டாலே நீங்கள் ஒரு ஃபேமிலின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். குடும்ப தலைவன், குடும்ப தலைவி. நான் ராஜா, நான் ராணிங்களா? மகாராணி. ஆஃபர் பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வரும். 2 கிடைக்கும். அதுக்கு நீங்க நியூ நம்பர் யூஸ் பண்ணணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஆனா நீங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்தா புதுசா போன் நம்பர் வாங்கி ஆர்டர் பண்ணுவீங்க போட்டுருக்கு. இந்த போன் இருக்கிறனால பேசுறாங்க. ஆமா, இனிமேல் இந்த போன் இங்க இருக்க கூடாது. காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது. கீழே 3 பொத்தான் இருக்கும், அதை அமுக்கணும். பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தான் இருக்கும், அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும். இப்போ எங்களுக்கு 40,000 பதிவுகள் கிட்ட இருக்குது. நீங்கள் வந்தால் தான் ஒரு 1 லட்சம் பதிவாவது வரும். பதிவு பண்ணணும்.